அண்மை செய்தி. முல்லை பெரியாறு அணையில் ஆண்டு பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள அனுமதிக்காத கேரள அரசு தொடர்பாக இபிஎஸ் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். முல்லை பெரியாறு அணையில் ஆண்டு பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள அனுமதிக்காத கேரள அரசு தமிழக அரசுக்கு இபிஎஸ் இது குறித்தான வலியுறுத்தல்களை முன்வைத்திருக்கிறார். இது குறித்த விரிவான விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். விரிவான விவரங்களை வழங்கலாம். கௌதமி வணக்கம். எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி திமுக அரசுக்கு கண்டனம் என அந்த அறிக்கையை கொடுத்திருக்கிறார். முல்லை பெரியாறு அணையில் ஆண்டு பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள அனுமதிக்காத கேரள அரசுக்கும் வாய்மூடி மௌனியாக இருக்கும் திமுக அரசுக்கும் கண்டனம் என அவர் தெரிவித்திருக்கின்றார். இந்த அறிக்கையிலே மதுரை, தேனி, திண்டுக்கல், சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் ஆகிய 5 மாவட்டங்களின் விவசாய தேவைகளுக்காகவும் பல மாவட்ட மக்களின் குடிநீர் ஆதாரமாகவும் விளங்கக்கூடிய முல்லை பெரியாறு அணையில் தமிழக நீர்வள ஆதாரத்துறையினுடைய அதிகாரிகள் ஆண்டுதோறும் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்வது வழக்கம். இந்த வழக்கத்தினுடைய அடிப்படையிலே இந்த ஆண்டு இந்த பொதுப்பணித்துறை அதிகாரிகள் இந்த அனுமதியை பெற்ற பின்னரே அவர்கள் கட்டுமான பொருட்களை கொண்டு செல்லப்படுவதாக தமிழக அரசு அதிகாரிகள் தெரிவித்தனர் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் முல்லை பெரியாறு அணையை நம்பியுள்ள 5 மாவட்ட மக்களுக்கு இன்றைக்கு கடும் கொந்தளிப்பு இருக்கிறார்கள் எனவும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கிறார். இதனைத் தொடர்ந்து 5 மாவட்ட விவசாயிகள் சங்க தலைவர் மற்றும் நிர்வாகிகள், விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் தமிழக கேரள எல்லையோரமான தேனி மாவட்டம் அதே போல அந்த சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் போராட்டத்தில் ஈடுபட முயன்றதை தமிழக காவல்துறை தடுத்து நிறுத்தியதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். முல்லை பெரியாறு அணையில் ஆண்டு பராமரிப்பு பணிகளை மேற்கொள்வதற்காக கட்டுமான பொருட்களை கொண்டு செல்வதற்கு தேவையான அனுமதி பெறாமல் வேடிக்கை பார்க்கும் திமுக அரசுக்கு கண்டனம் என எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். மேலும் முல்லை பெரியாறு அணையில் ஆண்டு பராமரிப்பு பணிகளை உடனடியாக மேற்கொள்ள திமுக அரசை வலியுறுத்தி கேட்டுக் கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.